ஹாய் வணக்கம், வெல்கம் டு 2-in-1 சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மஷ்ரூம் பீஸ் புலாவ். புலாவோட ரெசிபி நம்ம வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இன்க்ரீடியன்ட்ஸ்: பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் 300 கிராம், மஷ்ரூம் 250 கிராம்ஸ், ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் 50 கிராம், ஆனியன் 3 பீசஸ் பிக் சைஸ் 150 கிராம், ஜிஞ்சர் ஸ்மால் பீஸ் 1 inch சைஸ், பூண்டு பல் 10 பீஸ், பச்சை மிளகாய் 6 பீஸ், கல்லுப்பு 1.5 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தண்ணி 3 கப்பு, 600 ml, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி 1 கைப்பிடி, பட்டர் 1/2 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன், கிராம்பு 3 பீஸ், ஏலக்காய் 3 பீஸ், பே லீஃப் 1, ஆயில் 8 டேபிள் ஸ்பூன். பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. மஷ்ரூமை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி 3 மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 8 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் பே லீஃப் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் ஆட் பண்ணுங்கள். கிராம்பு போடுங்க. இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஜிஞ்சர் கார்லிக் சில்லி, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் பட்டாணி எல்லாம் நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி போடுங்க. கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆயில் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஆயில் அந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 600 ml வாட்டர் அதில் ஆட் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருங்க. தண்ணி கொதிக்கட்டும். குக்கர் மூடியை மேலாகில் மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துருங்க. அதில் இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க. பொடியை நறுக்கி வச்சு கொத்தமல்லி தழை போட்டுருங்க. கொத்தமல்லி தழை போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 3 சவுண்ட் வைங்க. 3 விசில். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட மஷ்ரூம் பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லா சைட்ஸில் இருக்க ரைஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்க. சூடான சுவையான மஷ்ரூம் புலாவ் ரெடி. இந்த இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.